ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை திங்கக்கிழமை. அப்படி என்ன இது முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு அமாவாசையானது வருதுங்க. வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்துடைய பூத அமாவாசை. இந்த அமாவாசையில உருவாகக்கூடிய சில கிரகங்களால முக்கியமாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், மிதுன ராசிக்காரங்க அந்த தலையெழுத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான அமாவாசை பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமாவாசையை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது. அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உண்மையாலுமே சாதாரண அமாவாசை கிடையாது. மார்கழி அமாவாசை அன்று இரவு வேளையில் மிதுன ராசிக்காரங்க இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரராக ஆகலாம். நீங்கள் கோடீஸ்வரராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன், இந்த பரிகாரத்தை எல்லாம் தெரிஞ்சு மறக்காமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன பண்ணும், ஏன் இந்த அமாவாசையில் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொதுவாக அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அமாவாசைனா சாதாரண நாளா அப்படின்ட்டு. சாதாரண நாள் கிடையாது. முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதமாக சொல்லப்படுவது மார்கழி தான். இந்த மார்கழி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணமே மார்கழியில் ஒவ்வொரு சிறப்பு விஷயங்கள் வர்றது தான். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசை என்று இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை, கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க என்ன செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது. இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நாம் மார்கழி என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு 8:30 மணிலிருந்து 9 மணிக்குள் வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளணும். பின்னர் அதனை உங்கள் வீட்டுடைய பூஜரையில் வைத்து விளக்கேற்றி மனதார லட்சுமி தேவி நினைத்து அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள், கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் நீங்குவதை நீங்களே காணலாம். ஏன்னா ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய அமாவாசையில் இது செய்யும்போது புதிய வருடம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு புதுமையாக இருக்கும். அதனால தான் புதிய வருடம் நமக்கு புதுமையாக இருக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்யணும் என்பதை சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எதுலெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொன்னான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த அமாவாசையிலிருந்து மிதுன ராசிக்காரங்க நிதானமாக அனைவருடன் பேசணும்.
அப்படி பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமாவாசையில் எதிர்ப்புகள் ஏற்படுவது எல்லாமே உடனுக்குடனே விலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து தீரும். அப்புறம் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த யோகங்கள் உங்களுக்கு சிறப்பான யோகங்களாக அமையும். அப்புறம் உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து நீங்கி ஆரோக்கியமானது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும். மனக்குழப்பம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும். ஆனா பிறரோடு பழகும்போது நிதானமாக இருக்கணும். ஏன்னா பிறரோடு பழகும்போது அவங்க உங்ககிட்ட நல்லா பழகுற மாரி பழகி உங்கள கால வாருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பழகுறவங்க எப்படி பழகுறாங்கங்கிறத பார்த்து பழகணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரங்க குடும்ப ரீதியாக பார்க்கும்போது, குடும்பத்துல இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால கணவன் மனைவியா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நல்லது. அப்படி அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் உறவினர்களோடு பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருக்கிறது நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய பொருட்கள்லாம் பத்திரமாக வைத்துக்கொள்ள பாருங்க. இல்லைனா களவு போகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியாக சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்குன்னா மந்த நிலை தான் வந்து காணப்படும். வரவேண்டிய பணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தாமதமாக வரும். சரக்குகள் வரும்போதும் சரி, புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் போதும் சரி, எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். அதனால் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படும், கவனமாக இருந்துக்குங்க. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சு வந்து இருக்கணும். அப்போ தான் மேல் அதிகாரிகள் உங்களுடைய இதெல்லாம் வந்து புரிந்துக்குவாங்க. நீங்கள் சாதுரியமாக பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஈஸியாக பாராட்டானது உங்களுக்கு பெற முடியும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அப்புறம் சக ஊழியர்களோட உங்கள் மதிப்பானது அதிகரிக்கும். மதிப்பு மட்டும் கிடையாது, மரியாதையும் உயரும். இந்த மாதிரியான அதிசயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கும். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதமானது உண்டாகும். அப்புறம் வீண் பிரச்சனைகள் கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு பெரிய அளவில் எதுலேயும் நஷ்டம் ஏற்படாது. இல்லைனா பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவியானது கிடைக்கும். பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெணை பெற உதவும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகளானது அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க துணிந்து செயல்படுவது நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் எல்லாத்தையுமே பார்த்து கொள்ளணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவிகள்லாம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா பதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இது வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு நவக்கிரகங்களை வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா மன அமைதியை பெருக்கிக்க முடியும், பொருளாதாரமும் உயரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.